Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி White Forest birthday cake. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம dry ingredients மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு பாதி பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் இந்த மாதிரி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளை கருவை மட்டும் தனியாக இந்த பவுலில் பிரித்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் கருவை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வெள்ளைக்கருவை எடுக்க முடியுமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 முட்டையோட வெள்ளைக்கருவை பிரித்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ண இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆகி ஸ்டிஃப் பீக் வரணும். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கப் சர்க்கரையாக பவுடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2/3 கப் பவுடர் சுகர் கிடைக்கும். இப்போ இந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பவுடர் சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாதான் சீக்கிரமாக வந்து பீட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா சுகரையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததும் இதை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. இந்த எக் ஒயிட் அந்த மாதிரி எடுத்து திருப்பினீங்கன்னா கூட கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக போட்டால் தான் கீழே விழுகணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நம்ம பிரித்து வச்சுருக்க மஞ்சள் கருவை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எக் ஒயிட்டை வந்து நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பொறுமையாக அது எல்லா இடத்துலையும் கம்பைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி எல்லா மஞ்சள் கருவையும் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோர் வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததும் நம்ம நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு எக் ஸ்மெல் வந்து சுத்தமாக வராது. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி நான் ஒரு ரவுண்ட் டின் எடுத்திருக்கேன். சைட்ஸில் மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ரவுண்டாக பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேட்டரை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேட்டர் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கேக் டின்னை ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரில் ஒரு லேயர் சால்ட் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேக் டின்னை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் 45 to 55 மினிட்ஸ் பேக் பண்ணிவிடுங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். பேக் ஆகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்போ பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம செரி சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க செரி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த சர்க்கரை லைட்டாக கரைஞ்சதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த செரியோட எசன்ஸ் எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் நல்லா இறங்கிட்டு அந்த சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
இப்போ ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும். 250 ml. அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி ஹை ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களோட விப்பிங் க்ரீமில் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா பவுடர் சுகர் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக் வந்தால் போதும். இதை வந்து நம்ம ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரேப் பண்ணிட்டு ஸ்பேச்சுலால எடுத்து இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருந்தால் போதும். இப்போ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ சைட்ஸில் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கேக் வெளியே வந்துடும். அதே மாதிரி கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த கேக்கை நான் வந்து 2 லேயராக கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நைஃபை இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் எட்ஜஸில் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நைஃபை உள்ளே விட்டுட்டே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாகவே நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம கட் பண்ண இந்த லாஸ்ட் லேயரை வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த செரி சிரப்பை மட்டும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு அந்த டிப்பை சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க செரி சிரப்பில் இருக்க அந்த செரியை மட்டும் இந்த மாதிரி அங்கங்கே சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கேக் லேயர் வந்து ஸ்டிஃபாக இருக்காது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபஸ்ட்டு லேயரை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. உள்பக்கமாக இருக்கிறத வெளியே வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த எட்ஜஸில் இருக்க க்ரீமை மட்டும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலேயும் அந்த செரி சிரப்பை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சைட்ஸ்லேயும் அந்த க்ரீமை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எல்லா க்ரீமும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரீம் இருந்ததுன்னா பவுலில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போது சைட்ஸில் நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம சாக்லேட் காலர் பண்ணிடலாம். அதுக்கு உங்கள் கேக் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி பட்டர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி கிராஸாக சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர் பேப்பர் எவ்வளோ சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சாக்லேட்டை சேர்த்துக்கணும். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது அந்த பட்டர் பேப்பர் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி திரும்பவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரில் எல்லா சாக்லேட்டையும் இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாக்லேட் செமி செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சாக்லேட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு தான் செட் ஆகிருக்கணும். இப்போ இந்த கேக் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த பட்டர் பேப்பரை பொறுமையாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 எட்ஜ்லேயும் வந்து பட்டர் பேப்பரை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஃபைனலாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எட்ஜஸில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேக்கை 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பரை பொறுமையாக எடுத்துடலாம். இந்த பட்டர் பேப்பர் எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக எடுங்க, ரொம்ப மெதுவாக எடுங்க. இல்லைன்னா சாக்லேட் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எண்டில் கொஞ்சமாக எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு எண்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைனா வந்து உடஞ்சிரும். அவ்வளோதான். இப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த கேப்பில் வந்து நான் திரும்பவும் அதே மாதிரி பட்டர் பேப்பர் கட் பண்ணி சாக்லேட்டை அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்து திரும்பவும் அந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கலாம். அந்த கேப்பில் மட்டும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இதை திரும்பவும் ஃப்ரீசரில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைட்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா தான் இந்த சென்டரில் இருக்க கேப்பில் இந்த சாக்லேட்ஸ் வந்து கரெக்டாக ஒட்டி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே கரெக்டாக மெஷர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 வேலை பண்ண வேண்டியதில்லை. அதனால நீங்கள் கரெக்டாக பட்டர் பேப்பரை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு பைப்பிங் கவரில் 2D ஸ்டார் நாசில் போட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் டிசைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வச்சு அப்புறம் ரோஸ் டிசைன் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாதி கேக்கில் மட்டும் ரோஸ் டிசைன் போட்டுக்கலாம். ஃபைனலாக ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்க 2 சைடும். இப்போது ஒவ்வொரு ரோஸ்க்கும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி செரி வச்சுக்கலாம், இல்லைனா எல்லா ரோஸ்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நேம் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி எழுதும் போது கொஞ்சம் பொறுமையாக எழுதினா தான் இந்த மாதிரி க்ரீம் வரும். அப்படி இல்லைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதினீங்கன்னா நம்ம எழுதும் போது நூடுல்ஸ் மாதிரி தான் க்ரீம் வெளியே வரும். அவ்வளோதான். இப்போ இந்த சாக்லேட் டெக்கரேஷனை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதையும் இந்த மாதிரி வச்சாச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.